இறைவனின் பெரும் கருணைக்கு நன்றி. இனியவர்களே, உங்கள் நல்லாதரவுக்கு நன்றி. இசையின் ராஜா இளையராஜா இன்று பல கார்கள் வைத்திருக்கின்றார். அவர் எங்கு வேணாலும் காரில் சென்று வரலாம். ஆனால் அன்று கோடம்பக்கம் சாலையில் பசியுடன் ஒரு நாள் இரவு அவர் சென்று வந்த அந்த அனுபவம், பல நாட்கள் அவர் நடந்து சென்றிருக்கிறார். சென்னையில் பல இடங்களில் அவரும் அவருடைய சகோதரர்களும் நடந்து சென்றிருக்கின்றார்கள். பசியுடன் நடந்த நாட்கள் அவை. பசியான ஒரு நாட்களை பற்றி நிகழ்ச்சியை இங்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அதே கோடம்பக்கத்தில் சாலையில் இன்றைக்கு அவர் ஒரு ஸ்டூடியோ அமைத்திருக்கின்றார். ஆனால் அன்றைக்கு எத்தனை பசி நிறைந்த வறுமை சூழ்ந்த நாட்கள் அவை. மாதத்தில் 4-5 மெல்லிசை நிகழ்ச்சிகள் அல்லது நாடகங்களுக்கு சென்று இசையமைத்தால் அதில் கிடைக்கின்ற வருமானத்தை வைத்து அந்த மாதத்தை ஓட்டக்கூடிய அளவுக்கு ஓட்டுவார்கள். அப்படிதான் அவருடைய சூழ்நிலை அன்றைக்கு இருந்தது. பெரிய வருமானம்லாம் வராது. நாடகத்திற்கும் மெல்லிசை இந்த இசை நிகழ்ச்சிக்கும் சென்று இசையமைத்தால் அவர்கள் புதியவர்கள் தானே, அதுவும் மிக குறைந்த வருமானம்தான் வரும். அந்த வருமானத்தை வைத்து கொண்டே இங்கு போராடி தங்களுடைய நாட்களை நகர்த்தி கொண்டு முன்னேறிய அந்த நாட்கள் அவை. அவரும் அவரது சகோதரர்களும் பாஸ்கர், கங்கையம்மன் 2 நாட்கள் பட்டினியாக இருந்த சமயம் ஒரு நாடகத்திற்கு இசையமைக்க வாய்ப்பு வந்தது. அப்பாடா, இந்த 2 நாள் பட்டினிக்கு முடிவு இன்றைக்கு கட்டிவிட வேண்டியதுதான் என்று சந்தோஷத்தோடு நாடகத்திற்கு இசையமைக்க சென்றார்கள். நாடகம் முடியும், பணம் வரும், வயிறு நிறைய சாப்பிடலாம் என்ற எதிர்பார்ப்புடன் பாவலர் சகோதரர்கள் சென்றார்கள். அங்கேயும் ஒரு சோதனை அவர்களுக்கு காத்திருந்தது. ராமராவ் கலா மண்டபத்தில் எழுத்தாளர் கோவி மணிசேகரன் எழுதி இயக்கிய 4 திசைகள் என்ற நாடகம் அரங்கேற்றம் நடந்து முடிந்தது. ஒரு வழியாக எல்லோரும் பாராட்டினார்கள். நடந்து முடிந்தது. சரி, அடுத்து சம்பளம் வரும் என்று காத்திருந்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அப்போது எழுத்தாளர் கோவி மணிசேகரன், அப்புறம் பார்க்கலாம், பணம் இப்போ கையில் இல்லை என்பது போல கையை விரித்து விட்டார். என்ன செய்வது, என்ன சொல்வது என்று தெரியவில்லை. வயிறு பசியார் அலறிக் கொண்டிருக்கிறது. அதைவிட ராஜாவுக்கு இன்னொரு பிரச்சனை. இசைக்கருவிகளை டாக்ஸியில் வைத்து அனுப்புவதற்கும் கையில் காசில்லை. என்ன செய்வது என்று கையை பிசைந்து கொண்டு நிற்கின்றார்கள் ராஜா சகோதரர்கள், இளையராஜாவும் பாஸ்கரும் கங்கையம்மனும். பிறகு இந்த டாக்ஸியில் இசைக்கருவிகளை எடுத்து செல்வதற்காவது நீங்கள் பணம் கொடுங்கள் என்றும் கேட்பதற்கு இளையராஜாவுக்கு கூச்சமாக இருந்தது. அப்புறம் ஒரு ரிக்ஷாவில் இசைக்கருவிகளை ஏற்றி அதில் கங்கையமரனையும் உட்கார வைத்து அனுப்பிவிட்டு இளையராஜாவும் பாஸ்கரும் பசியுடன் கோடம்பக்கம் சாலையில் மெதுவாக நடந்து சென்றார்கள். இரவு 10 மணி இருக்கும். அவர்களுக்குள் சொந்த கதை, சோகக்கதை ஏதோ பேசிக்கொண்டு சிரித்து கொண்டும் அப்படியே பொடி நடையாக பசியுடன் நடந்து சென்று கொண்டே இருந்தார்கள். அப்போது பஸ்ஸில் போய்க் கொண்டிருந்த நந்தகுமார் என்ற நண்பர் ராஜாவை பார்த்து விட்டார். லிபர்டி ஸ்டாப்பிங்கில் இறங்கிவிட்டார். வேகமாக வந்து ஹலோ ராஜா சார் என்று அழைத்து கொண்டு வந்தார். கச்சேரி முடிந்து விட்டு போகிறீர்களா என்று கேட்டார். ஆமாம் என்று ராஜா சொல்ல, சாப்பிட்டீர்களா என்று அந்த நண்பர் கேட்டதும், சாப்பிட்டோம் என்று பொய் சொல்லவும் முடியவில்லை. ஏனென்றால் வயிறு பசியால் அலறிக் கொண்டிருக்கிறது. பொய் சொல்லாமல் இன்னும் சாப்பிடவில்லை என்று ராஜா சொன்னதும் அந்த நண்பர் ஹோட்டல் ஹாலிவுட்டில் புரோட்டாவும் குருமாவும் வாங்கி கொடுத்து அவரும் இளையராஜாவுடன் சகோதரர்களுடன் உட்கார்ந்து சாப்பிட்டார். இதுதான் இறைவனின் கருணை. அன்று பசியுடன் நடந்து சென்ற அதே கோடம்பக்கம் சாலையில் இளையராஜா ஒரு ஸ்டூடியோ கட்டுவார் என்று அன்று அவர் நினைத்தாரோ இல்லையோ, ஆனால் யாரையும் அப்படியே இறைவன் வைக்க மாட்டான். இறைவனின் கருணை வேறு மாதிரி இருக்கும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சான்று. இப்படி
பசியுடனும் பட்டினியாகவும் கோடம்பக்கம் சாலையில் நடந்தும் மக்களோடு ஒரு சாதாரண ஒரு வீட்டில் வாழ்ந்தும் ஒரு இட்லிக்கும் 2 இட்லிக்கும் ஒரு இட்லி தான் கிடைக்கும். சில நேரங்களில் 2 இட்லி வாங்க வேண்டியிருக்கும். அந்த 2 இட்லிக்கு நிறைய சாம்பார் குடித்து நிறைய தண்ணி குடித்தும் வாழ்க்கையை ஓட்டி போராடி ஜெயித்த இளையராஜா இன்றைக்கு இசையின் ராஜா. காலம் எப்போதும் யாரையும் அப்படியே வைத்து விடாது. இறைவனின் கருணை எல்லோருக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.